Hi friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அமராவதி டேம் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் குளியில போட்டுட்டு அங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான் அமராவதி டேம். அங்க தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம நல்ல வெயில் அடிக்குதுங்க பாருங்க. டேம் உள்ள வரதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸா ஒரு ஆளுக்கு 5 ரூபா வசூல் பண்றாங்க. நம்ம கார்ல வந்ததுக்கு 4 வீலருக்கு வந்து ஒரு 20 ரூபா வசூல் பண்றாங்க. 30 ரூபா மொத்தம். நான் 2 பேர் வந்திருக்கோம். நான் ஒரு ஆளு கேமராமேன் வந்து 2 பேர் வந்திருக்காங்க மொத்தம். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ள போய் வாங்க எப்படி இருக்குன்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா படி ஏறணுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த படினா பாதி தூரம் வந்தாச்சு. திருப்பி இவ்வளோ மேலே ஏறணும். அப்படியே ஏறிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே மேலே ஏறி போய் சூப்பரான வியூ இருக்கும். வெயில் மட்டும் பொழந்து கட்டுது. அப்படியே வெயில் பயங்கரமாக பொழந்து கட்டுது. வாங்க அப்படியே மேலே போவோம். இறக்கிது வேற. அப்படியே மேலே ஏறி வந்தாச்சுங்க. மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க வியூ பாருங்கள். அப்படியே செமையாக இருக்குது. டேமில் தண்ணி இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சுற்றிலும் மலையை பாருங்கள். அப்படியே பயங்கரமாக இருக்குது. சுற்றிலும் மலை தான். ஃபுல்லாக மலை தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அப்படியே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கப்பா. வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். அப்படியே செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையிலே காற்று ஜில்லு ஜின்னு அடிக்குது. இப்போயே காற்று அடிக்குது. அதே போல் வெயில் பயங்கரமாக பொழந்து கட்டுது. அப்படியே தாங்க முடியல வெயில் அடிக்கிறது. அப்படியே கிளம்பிடலாம் போல இருக்குங்க. உண்மையாக கிளம்ப போகிறோம் போய்டு. சரிங்களா? அடுத்து வந்து முதல்ல பண்ண இருக்குன்றாங்க. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அடுத்து இங்கே crocodile பார்க்க தான் வந்துருக்காங்க. ரெண்டு டிக்கெட் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து உங்களுக்கு அடலுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. 2 பேர் வாங்க. அப்படி உள்ள உள்ள வந்துட்டாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே பாருங்க குட்டி முதல்ல ஒன்று இருக்கு. அப்படியே உட்காந்து அந்த இடத்துல ஜம்முன்னு செமையாக இருக்கு. உண்மையிலே உட்காருறதுக்கு அப்படியே அப்பா. வாங்க அப்படியே போவோம். உள்ளே போய் போவோம். அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ உள்ளே பாருங்கள். அப்படியே வா அடிக்கிற வெயிலில் தண்ணியே இல்லை இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே நிழலில் பாருங்கள். இந்த மரம் செடி நிழல் இருக்குல்ல அது உள்ளே இருக்குது எல்லாமே. இந்த இடத்துல ஒரு முதல்ல தெரியுதுங்களா? இது உள்ளே தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளே அப்படி நிழலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படுத்துக்கிறது எல்லாம் முதலையும். பயங்கர வெயிலாக இருக்குல்ல உங்களுக்கு. வா சரி இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அப்படியே உள்ளே ஃபுல்லாக கம்பி போட்டிருக்காங்களா? அந்த கிளாரிட்டியாக தெரிய மாட்டேது அவ்வளோவா. இங்கே பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா நிழலாக இருக்குது கொஞ்சம். அதனால் ஜம்முன்னு இங்கே படுத்துருக்கு பாருங்கள். வெளியில் ஒன்று படுத்துருக்கு. இந்த இடத்துல ஒன்று படுத்துருக்கு. அங்கே ஒன்று பாருங்கள் தூரமாக அப்படியே வாயை பொழந்துட்டுருக்கு லைட்டாக. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே வாயை பொழந்துட்டு படுத்துருக்கு பாருங்கள் ஜம்முன்னு. தண்ணியில் ஒன்று இருக்குது. தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முதல்ல இருக்குது உள்ள. அப்படியே அசையாமல் இருக்குது பாருங்கள் எல்லாமே. இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ளேயுமே தண்ணியில் நிறையா கிடக்குது. அப்படியே உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5-6 முதல்ல கிடக்குது உள்ள. அப்படியே ஒன்று உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம அந்த பக்கம் முதலாம் பார்த்தோம். உள்ளே ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. க்ளீனாக தெரியுது நல்லா நமக்கு. அப்படியே பாருங்கள் உள்ளே பாருங்கள். அப்படியே சூப்பராக க்ளீனாக தெரியுது எல்லாம். இங்கே இல்லை பெருசாக ஒன்று படுத்துறது பாருங்கள் இந்த இடத்துல. அங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அப்படியே உண்மையிலே செமையாக இருக்குங்க. இங்கே அங்கே ஒன்று தூரத்தில் வாயை பொழந்துட்டுருக்கு. கிட்ட போய் காட்டுறவங்க கொஞ்சம் இடத்துல போயிட்டு இப்போ அழகாக வாயை பொழந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஜம்முன்னு. இல்லை ஜாலியாக ரெஸ்ட் எடுக்குது எல்லாமே. என்ன தான் வெயில் பொழந்து கட்டினாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக மரம் நிறையா இருக்குங்க. சில்ட்ரன்ஸ்லாம் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க ஜாலியாக விளாடுவாங்க பாருங்கள். அழகாக உட்காந்து விளாட்ற மாதிரி இந்த வாத்தெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் அழகாக உட்கார வச்சு அப்படியே சுற்றணும்னா சூப்பராக விளாடுவாங்க குழந்தைங்கலாம் ஜாலியாக. அதேமாதிரி இந்த இடம் பாருங்கள். அப்படியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சறுக்கு மரம் ஊஞ்சல் பாருங்கள். ஏகப்பட்ட பேர் விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்படியே அதுமாதிரி இங்கே உட்கார இடம்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக வச்சுருக்காங்க உட்கார இடம்லாம். அப்படியே பாருங்கள். இதெல்லாம் அழகாக குழந்தைங்களாம் இதில் உட்காரும். அழகாக உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளாம் வந்தோம்னா அழகாக இங்கே உட்காந்துக்கலாம் பக்கத்தில். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பாருங்கள் அழகாக குழந்தைங்க உட்கார தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். அப்படியே பொம்மை மாதிரி வச்சு அதில் உட்காரத்துக்கு சீட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த புளியை பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. ஒரிஜினல் புளி மாதிரியே இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்ல புளி தாங்க. நட்சத்திர புளி பார்க்க முடியல. இந்த மாதிரி இடத்துல பார்த்தா தான் உண்டு. புளி இப்படி தான் இருக்கா? சரி ஓகே.
இன்னும் அழியாமல் இருக்குது புலியினெல்லாம் வந்து பரவாயில்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் புலியெல்லாம் இப்படி தான் இருக்கணும் பார்த்துக்கப்பான்ட்டு. ஃப்யூச்சரில் இது மாதிரி ஆனாலும் மேக்ஸிமம் அது இல்லாமல் நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? அப்படி போவோம். அப்படியே முடிஞ்சிங்க, அப்படியே வெளியே போட்டு தான். இப்போ முதலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்க்கில் வந்து பிள்ளைங்க விளாட்றதுக்கு இடம்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. கிளைமேட்டுக்கு நல்லா கூலிங்காக இருக்குது. மரத்தோட நல்லா அப்படியே நமக்கு இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. அப்படி முதல்லாம் ஜாலியாக படுத்துருக்கு பார்த்தீங்களா. இதுமாதிரி நமக்கு ரெஸ்ட் எடுத்தது வேலையெல்லாம் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கும் உண்மையிலே. அமராவதி டேம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த crocodile பார்க் வாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட பிள்ளைங்களோட வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் உண்மையிலே வந்து. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சரிங்களா?